ஐயனி சத்து துதியே அண்டர்கோன் புகழ் ஐயன சரணம் மண்டலம் போற்றும் இந்த மண்டலம் போற்றும் எனக்கு நீ மகராசபதியே அங்க சண்ட பிரசண்டான தந்தரம் வளரும் சக்குணன் புகழும் ஐயன சரணம் தங்கள் பாதாரம் கவனங்களுக்கு இல்லற வாழ்க்கையை ஆட்டி படிக்க முடியாது மனைவி சந்திரபதி அன்போடு பணிந்து யா என்னைக்கு கூப்பிட்டான் அம்மா கதிரவன் வியக்க கதிரவன் வியக்கு கருணை பிரதாபி பதியுளோ துதிக்கும் பசுங்கதிர் ரூபி துணி பெற்ற சோபி மதிதய நலித்த மாசிலா கட்டு எமக்கையவாயே மனவனுடைய பாதமே கதி என்று ஓடி வந்து பிள்ளை ரோகிதாசனோட வந்தவழிபாடுகளை செய்தாய் இன்று போல் என்று வாழும்படியும் ஆசீர்வதித்ததோடு உன்னை வரவேற்பு செய்ய காரணம் இருக்கிறது அம்மா தங்கம் புகழையோ அயோத்தி வடநாட்டிலேயே ஆட்சி படுத்திருந்தாங்க அரசாட்சி. இது கால வரையிலே தர்மம் தவளாக இருந்த இந்த நாட்டிலே காட்டில் வாழ முடியாத மிருகங்கள்லாம் நாட்டை எடுத்து நாட்டு மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பதனாலே நாட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்து எம்மிடத்திலே முறையிட்டார்கள். மந்திரி அழைத்து கேட்ட காலத்திலே ஐயா நீங்க ஜீவவதை செய்யாதவர்கள் மிருக ஜந்துக்களை கொல்ல எண்ணமில்லாதவர்கள் 4 வகை சேனைகளோடு வரத்தை எடுத்து அதிர்வேட்டு முழங்க செய்து தர்ம வேட்டை ஆடி அந்த வன விலங்குகளை அப்புறப்படுத்தி நாட்டு மக்களுக்கு சுகவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று மந்திரி சொல்ல அதன் பிரகாரம் படை கூட்டினார். மக்களின் உயரகற்ற நீ சொன்னதே நியாயமாகும் இந்த கோடை தடுப்பது இல்லை. அந்த கண்ணமோ நீங்க கண்டதும் தம்பிய செய்ய பன்னரும் சேனையோடு பகர்வானா எழுதுவோம். எப்படிமா
மன்னவா நமது நாட்டிலே இந்த மக்களின் துயரத்தை நீ கொஞ்சவே நாயமாகும் இந்த தொகை நான் தடுப்பதில்லை. கடவுளுக்கு காலில் முள்ளுப்பட்டா மனைவிக்கு கண்ணுல முள்ளுப்பட்டு அந்த கண்ணம்மா இருக்கும் தன்னை நீங்க கண்ட துண்டமே நம்ம பகவானம் ஏகுவோமே. மந்திரியும் நானும் போறேன்னு சொல்றீங்க. நானும் இங்க என்ன பண்றோம்? நாங்க 4 பேரும் போவோம். எல்லாருமே போவோம். வழியில வழக்க பார்த்தவர்கள் என்னை பிரிந்து ஒரு காலம் இருந்தவள் அல்ல. இவங்க மட்டும் திருமணம் செய்த காலத்துல ஒரு பங்கு அல்ல. போனவர் வருவே வர மாட்டேங்கிறது. நாங்க இங்க என்ன பண்றோம்? அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். கூட்டோட கையிலாம போனாலும் வருவோம். பெண்ணே சந்திரா சொல்லு. இந்த அவையோர் புகழ்கின்ற யாருந்ததி தனக்கொப்பாரே தவறிலா கற்பு வாழ்ந்த சந்திரபதியை கேளாய். அந்த குமரஞ்சகியா சத்தே அம்ம பொற்றேரின் வீதிலேறி கவனமாய் வேட்டையறி காரண சக்திதானம். அப்பா சத்தியகீர்த்தி தயார் நிலையிலே இது ஒரு ரதங்களை தயார் செய்து 4 சேனைகளோடு புறப்படு போக. இந்த மிருகங்கள் எல்லாம் எதிர்த்து வரும் மிருகத்தை விடுத்து ஓடுபடியான மிருகங்களை அதிர்வேண்டு முழங்க செய். மிருகம் தூங்கி கொண்டிருக்கும், அதையும் கொல்லக்கூடாது. சிலது வந்து தாய் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும், அதையும் கொல்லக்கூடாது. ஆண் பெண் உறவோடு ஓடும்படியான அதிர்வெடியில எதிர்த்து நம்மோடு போராடுது, அதை கொல்ல வேண்டும். கண்டு பயன்படுத்த வேட்டைக்காக அதிர்வேண்டு முழங்க செய்து எல்லா மிருகங்களும் அஞ்சி ஓடுகிறது. ஏனம் என்று சொல்லக்கூடிய கண்டம் பெருத்திருக்கக்கூடிய நம்ம எதிர்நோக்கி வருகின்றது. திறமையால் பிரயோகங்கள் இந்த மன்னனும் செய்யலாம். ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா மிருகங்களும் எதிர்நோக்கி ஓடியது. ஜீவவதை செய்யாத இந்த மன்னனானவள் எதிர்நோக்கி வரும்படியான பன்றியுடைய தந்தத்தை அறுத்தால் இந்த விவசாய நிலங்களை இது பாழ்படுத்தாது. வலது தந்தத்தை ஒடித்தோம். ஆனால் அது விஸ்வாமித்திரரே அபயம், விஸ்வாமித்திர பெரியோரே அபயம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது.
அம்மா சந்திரா வந்துட்ட பன்றி தன்னை இங்கு வந்துட்ட பன்றி தன்னை நான் வரிசிலை பாரம் போட்டு தந்தத்தை ஒடித்த போது அது தாவிய போட மீறி கண்ணே சந்திரா அம்மா பிந்திய துடந்து யாரோ அங்கு பிந்திய துடந்து யாரோ அம்மா பேசரு கரையால் வாட்டி இறைவியும் மறைந்துட்டாரே எதி வரும் காலம் தன்னில் தன்னை முடிந்து விஸ்வாமித்திரரே அபயம் என்று ஓடுகிறதே என்று அந்த பந்தியை தொடர்ந்து ஓடும் காலத்திலே என்னை ஏய்த்து விட்டு அந்த பந்தியானது அப்புறமா தானே ஓடிவிட்டது. ஆனால் இதில் என்ன ஏதோ சூதனை இருக்கிறது. ஆனால் கதிரவன் கீழ் திசையிலே உதித்தவன் நீங்க அஞ்சா நீங்க படிச்சவங்க தானே? ஆமா. பேதமை குணம் நம்ம பெண்கள் இந்த பன்றி மேல பானம் பட்ட உடனே அவையும் சொச்சு போகுதுன்னு கண் கலக்கப்படுகிறேன். வில்லுவே எனது நாளா கொண்டு வந்து சாஸ்திரம் பார்த்தாங்க. யார் எதற்கு வராங்கன்னு பார்த்து நான் வந்தேன். இல்ல நேரமா கட்ட நேரமா அப்படி நான் வந்தோம் அப்படின்னு நம்ம பட்டு வந்த நேரம் மக்களுடைய அப்படின்னு அக்கறையில வந்தோம். அது ஆகாத நேரத்தில் கழித்து வந்தா அதனுடைய கூர்மை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்கூட்டி நான் வந்து 3 மணிக்கு அந்த ராகு காலத்துல போக கூடாது. அந்த மாதிரி ஆகாத நேரத்துல நம்ம கிளம்பி வந்துருக்கோம். அடிப்பட்டவனுக்கு அது அடிப்பட்ட பண்ணி ஏதோ கட்டி போகுது. அதுக்காக இதுக்கு ஓடி வந்தது. மேல பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் கூடி தாக விடா தண்ணி தாகம் தாங்கல. அதோ பாருங்கள் ஏதாவது ஒரு குளக்கரையை திருக்குறள் தெரிகிறது. அந்த திருக்குறளிலே சேனைகளுக்கும் நாமும் நீரருந்தலாம். ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். இந்த தடாகத்திலே நீர் இருந்த கூடாது. தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காவல்காரனா நீ? ஆமா, விஸ்வாமித்திர பெரியாரால் ஏற்படுத்திய தடாகம் இது. தடாகத்திலே நீர் இருந்த கூடாது. தண்ணி சாப்பிடலாமா? பேசப்படாது பேசப்படாது. ஒட்டம் தட்டால 1.5 தட்டு இருந்தா அவனுக்கு குடலு. நான் தண்ணி குடிக்க கூடாதுன்னு காவல்காரரும் நான் இதுவரை எங்கேயுமே நான் ஒரு நித்திய பிரம்மச்சாரி போல பெண்ணிடத்திலே பேசவே மாட்டேன். உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ மணி எதிரின்னு வரிக்கிட்டுங்க அங்கதான் இழுத்து வருது. ஜலமருந்த கூடாது. விஸ்வாமித்திர பெரியாரால் ஏற்படுத்திய தடாகம் இது. அதுல பச்சை தண்ணி கூடமா பேசப்படாது. ஐயா விஸ்வாமித்திர பெரியார் என் குலத்தை சார்ந்தவர். எந்த குழந்தையும் எனக்கு தெரியாது. தண்ணி குடிக்க கூடாது. அட வேலையை பாருயா. அவர் என் குலத்திலே பிறந்தவர். எந்த விதமான குறைபாடு அம்மா வெட்டி பேச்சு அவர்கிட்டயா நமக்கு? விஸ்வாமித்திரர் சூரிய குலத்தில் என் குலத்திலே வந்தவர். அதனால அவரால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வந்து விடாது. சேனைகள் நீரறந்தல அதனால குலத்தில் தலை தீர நிரந்தி வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் இப்போ சேனைகளோடு நாம குறைகளாக நீரந்தி விட்டோம். ஆனா நீரந்திய உடனே உடல் அயவினாலே நம்ம கண்ணும் ஊரங்களாகி வருங்கால உரைத்திடும் ஜலத்திலே நீரிருந்த காலத்திலே விஸ்வாமித்திரருடைய குலத்திலே நீரிறங்க கூடாது என்று ஒரு உரையை அவர் மறுத்தார். அவர் தடை பண்ணினார். அவர் தடையை மீறி நீரிறந்தி அயர்வினாலே கண்ணு இறங்கிய காலத்திலே பாடி மடித்து